ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது ஒரு சம்மருக்கு ஏற்ற ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரோஸ் மில்க். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நல்ல இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு ரோஸ் மில்க் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். எப்போதும் செய்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ இதில் நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் ஜஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஊறினாலே நமக்கு நல்லா அளவு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நமக்கு ரோஸ் மில்க் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ஒரு குளிர்ச்சியாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ரோஸ் மில்க்குக்கு நான் ஒரு ஜெல்லி இப்போ ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு நான் கொஞ்சமாக ஒரு சிறிதளவு ஒரு 2 பீஸ் இருக்கும் இந்த அகரகர் எடுத்திருக்கேன். அகரகர் எடுத்து கொஞ்சமாக ஒரு 50 ml தண்ணியில் நான் இதை ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு தான் நம்ம இப்போ ஜெல்லி ரெடி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ஜெல்லி ரெடி பண்ணுறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த ஊற வச்சு நம்ம கடல் பாசின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை இது கூட ஆட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் வியூவர்ஸ், நான் தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே நான் அந்த அகரகரை இதில் ஆட் பண்ணிட்டேன். இந்த கடல் பாசி இது இப்போ நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தேவையான அளவு சுகரும் நம்ம ரோஸ் வாட்டரும் ஆட் பண்ணலாம். இப்போ அது வரை வெயிட் பண்ணலாம். வியூவர்ஸ், இப்போ இது எல்லாமே நல்லா உருகிட்டு இங்கே பாருங்கள் நல்லா இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இதுக்கு தேவையான அளவு சுகர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா மெல்ட் ஆகட்டும். இது மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாமே நல்லா உருகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் நான் ரோஸ் எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு இதை வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் ஊற்றி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு சீக்கிரமாக இது செட் ஆகும். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஆனால் வடிகட்டிட்டு நீங்கள் செய்யணும், அதை மட்டும் பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு பிளேட்டில் ஊற்றிருக்கேன். வடிகட்டிட்டு ஊற்ற போய் எது நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் இதை ஆற வச்சுட்டு இது ஜெல்லி மாதிரி நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ அது வரை வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜெல்லி ஃபைனாக நமக்கு ரெடி ஆகிட்டு இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக நமக்கு தேவைப்பட்ட சைஸுக்கு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சம்மருக்கு இந்த மாதிரி கடல் பாசி சப்ஜா சீட்ஸ் எல்லாம் வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு அதில் செய்யக்கூடிய ஜூஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி குழந்தைகளுக்கு கொடுங்க. எல்லாருமே சாப்பிடுங்க. அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வியூவர்ஸ், நான் ஜெல்லியெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. நான் கொஞ்சமாக தான் இப்போ இதில் ஆட் பண்ண போகிறேன். மீதி இருக்கிறத நான் மறுநாள் ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவேன். இப்போ இதில் 1/2 லிட்டர் பால் ஏற்கனவே காய்ச்சி நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா கூலிங்கான பாலாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தேவைக்கு தகுந்தாப்புல சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. இங்கே பாருங்கள், இது இப்போ கலந்து விட்ட உடனே இப்போ இதுக்கு தேவையான அளவு ரோஸ் எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், உங்கள் தேவைக்கு தகுந்தாப்புல எந்த அளவுக்கு அந்த வாசம் வேணுமோ அந்த அளவுக்கு இதை ஆட் பண்ணிக்கிடணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் இருக்குது பாருங்கள், அதை தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே இந்த சப்ஜா சீட்ஸு இந்த ஜெல்லியெல்லாம் வீட்டில் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா அப்பப்போ தேவைப்படும் போது டெய்லி கொஞ்சமாக நம்ம ரோஸ் மில்க்கு கூட செஞ்சுக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணிவிடுதேன். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதிலே இன்னும் கொஞ்சமாக ஜெல்லியும் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது கலந்து செய்யும்போது உடலுக்கு அவ்வளோ ஒரு நல்லது, ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியானது. இந்த சம்மருக்கு இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த ஜெல்லி மட்டும் ஒரு ட்ரிப்பு செஞ்சு வச்சுக்கிட்டாலே ஒரு 2-3 நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சமாக ஐஸ் க்யூப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப எம்மியாக நல்லா சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். இது அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஜெல்லியில் எல்லாமே நல்லா இன்னும் கொஞ்சம் சுகர் இறங்கி இருக்கும். இங்கே பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள்.
இதே மாதிரி இந்த சம்மருக்கும் நீங்கள் வந்து ஒரு ட்ரிங்கை வந்து குழந்தைகளுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அங்கங்கே அந்த ஜெல்லி கிடக்கிறது குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு ஹெல்த்தியான ஒரு கூல் ட்ரிங்க்ஸ்னே நம்ம சொல்லலாம். இப்போ இதை வந்து ஒரு கிளாஸுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.